ஸோ ஹாய் டியர்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஹேர் க்ரோத்துக்கான ஒரு நல்ல ரெமெடி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேருக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை வந்துட்டு நல்லாவே பூஸ்டப் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஒரு சிலருக்கெல்லாமே எனக்கு ஹேர் க்ரோத்தே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நான் வந்துட்டு இன்னும் நல்லா ஹேரை நல்லா க்ரோத் பண்ணணும் அண்டு வால்யூமைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் இது எப்படி மேக் பண்ணணும் அப்படின்றத நம்ம போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கப்புறமா இது எப்படி மேக் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாருமே வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறி லீவ்ஸ் தான் வந்து எடுத்திருக்கோம், தட் இஸ் கருவேப்பிலை. ஸோ இது எல்லாருக்கிட்டையுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கோம். அண்ட் இதுவுமே நிறைய பேர்த்துக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ், தட் இஸ் ஒரு ஃப்ளவர் வந்து எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு போதும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேடியுமே இது கிடைக்கல அப்படின்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் கோகோனட் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வந்துட்டு வாங்கினேன். ஸோ உங்களுக்கு வெளியே எங்காவது கிடைச்சா வாங்கிக்கோங்க. இன்னும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் ஹேருக்கு முக்கியமாக வந்துட்டு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது நீங்கள் கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் கூட பை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம். ஸோ இது எல்லாருக்கிட்டையுமே ஈஸியாகவே அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்குக்கு தான் நம்ம வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 1 வீக்குக்கு தேவையான வாட்டர் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் கொஞ்சமாகவே எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து செஞ்சு பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ரெகுலராக பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் தண்ணி நான் ஆட் பண்ணி நல்லாவே வந்துட்டு பாயில் பண்ணிக்கிறேன். அண்ட் தண்ணி மட்டும் நல்லாவே பாயில் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளேம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ஹைலியே வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ எக்காரணம் கொண்டும் ஹை ஃப்ளேமில் வந்துட்டு வச்சிடாதீங்க. ஸோ சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கறி லீவ்ஸ் இருக்கு இல்லையா, கருவேப்பிலை. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபுல்லாமே ஆட் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா, ஸோ அதவே நல்லாவே பிச்சுட்டு அந்த இலை எல்லாமே பிச்சுட்டு அண்ட் அது எல்லாமே ஃபுல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு வெந்தயம் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற ஆர்டர் பேஸ்லேயே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்போ தான் வந்துட்டு கரெக்டாகவும் இருக்கும். பிகாஸ் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாயில் ஆக அது வந்துட்டு ஜெல் மாதிரி வந்துட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவை கிடையாது. அதனால் ஃப்ளாக்ஸ் சீட் லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ ஸோ அதே மாதிரி லைன் பை லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வந்துட்டு விட்டுருங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃப்ளாக்ஸ் சீட் இருக்குல்ல, ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது யூஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வந்துட்டு பாயில் பண்ணணும். அண்ட் முக்கியமாக சிம்மில் வச்சே வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு விட்டமின் இ கேப்சூல் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க 1 கேப்சூல் இருக்க எல்லா ஆயிலுமே நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு குறைஞ்சது 3 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்துட்டு பாயில் பண்ணிக்கோங்க. அண்ட் சிம்மில் வச்சுட்டு இது வந்துட்டு ஒரு மூடி போட்டுட்டு அண்ட் 3 மினிட்ஸ் வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்தால் நமக்கு இந்த ஒரு ரெமெடி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது பாயில் ஆனதுக்கான கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா அதோட கலர் எல்லாமே நல்லாவே இறங்கியிருக்கும். ஸோ அந்த வாட்டர் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ஒரு க்ரீனிஷான ஃபீல் இருக்கும். அண்ட் நம்ம ஒரு ஆயில் வந்துட்டு காய்ச்சினா எந்த மாதிரி ஸ்மெல் வருமோ ஸோ அந்த மாதிரி நல்லாவே ஸ்மெல் வந்துட்டு வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்துட்டு ஆற வச்சுருங்க. மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு நிறையா இடத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும். நமக்கு ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஹேர் கேர்லாம் பண்ணுறதுக்கு நிறையா இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இது இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு பாட்டிலில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து இது ஆறுனா இந்த ஒரு ஹேர் க்ரோத் டானிக் ஆர் ஹேர் க்ரோத் சீரம் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு இந்த ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்ப்ரே எடுத்துகிட்டு அண்ட் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பில் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு
அண்ட் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு நல்லாவே மசாஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஸ்கேல்ப்புக்கே நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறனால உங்களுக்கு நல்லாவே அதோட எக்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு உங்களோட ஸ்கேல்ப்புக்கு வந்துட்டு போகும். அண்ட் இதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹேர் க்ரோத் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களோட ஹேர் க்ரோத்தை நல்லாவே பூஸ்டப் பண்ணும். லைக் நீங்கள் கறி லீவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் அண்டு வெந்தயம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பூஸ்டப் பண்ணும். அண்ட் ஃப்ளாக்ஸ் சீட் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது அண்ட் ஒமேகா ஃபேட்டி ஆசிட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ ஆயில். ஸோ ஹேரை வந்துட்டு நல்லா சில்கியாக அண்ட் சாஃப்டியாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களோட ஹேரோட எண்ட் இருக்குது இல்லையா, ஸோ அங்கேயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அங்கே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வராமல் இருக்கும். அண்ட் லென்த்லேயும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அங்கேயுமே வந்துட்டு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ப்ராப்ளம் அண்ட் இடையில ஹேர் வந்துட்டு பிரேக்கேஜ் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹேரோட எண்ட்ஸ் அண்ட் லென்த்துக்குமே நீங்கள் இந்த ஒரு ரெமெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்துட்டு நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு வீக்லி ட்வைஸ் இல்லை வந்து த்ரைஸ் வந்துட்டு யூஸ் பண்ணால் போதும். டெய்லியுமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஹேர் ஃபாலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணாலே இப்போ வந்துட்டு போதும். அண்ட் இது யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. லைக் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் தண்ணி பட்டாலே வந்து பார்த்திங்கன்னா தலை வலிக்கும், இல்லை சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணால் செட் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெமெடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு அது தண்ணி இல்லாத மாதிரி நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணிங்கன்னா அது காஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஹேர் க்ரோத் வேணுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த இடத்துல இப்போ வாட்டர் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா வந்துட்டு காஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டேக் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். நீங்கள் வந்துட்டு தாராளமாக இதை ஹெல்த்தியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை யூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான பேபி ஹேர்ஸ் எல்லாமே வந்துட்டு க்ரோத் ஆகும் உங்களுக்கு. அண்ட் ஆல்சோ ஹேர் வந்துட்டு நல்லா பவுன்ஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்லேயும் வந்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் பை பாய்.